நேற்று சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மிக்ஸ் வந்து இருந்துச்சு. சரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பின்னாடி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 2 பேக்கெட் இருந்தது. ஒன்று வந்து க்ரீம்க்காக, இன்னொன்று வந்து கேக் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை சேர்த்துட்டு இந்த கேக் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என் பையனுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அம்மா கேக் சரியா சூப்பர் ஜாலின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் குதிச்சுட்டு இருந்தான். எனக்கு வேறு ஒரு பயம், ஐயோ இது நல்லா வருமா வராதா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். சரி நல்லா வருமா வராதான்னு டவுட்லேயே தான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மிக்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் இல்லை ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்ல ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வந்து 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்டாக அவங்க கொடுத்துருக்க இந்த விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பவுலில் சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்க பால் வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் சில்லுன்னு இருக்க பால் மட்டும் தான் சேர்க்கணும், வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கேக்குமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகுது. சீரியஸாகவே சொல்கிறேன், நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு லேயர் மட்டும் நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் தடவிட்டு திருப்பியும் மேலே வந்து க்ரீம் தடவிருந்தேன். நான் நார்மலாக அந்த ஒயிட் க்ரீமோடு இருந்ததுனாலே நல்லா இருந்திருக்கும். நான் டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் சிரப்பை மேலே ஊற்றி கொஞ்சம் கண்ட்ராவியாக ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து சூப்பராக வந்துடுச்சு. இந்த கேக் சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. டெக்கரேஷன் தான் கொஞ்சம் கேவலமாக இருந்தது. நமக்கு டெக்கரேஷனாக முக்கியம், கேக் டேஸ்ட் தானே முக்கியம். கேக் செம்மையாக இருந்துச்சு. நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.